உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீங்கள் ஒருபோதும் யோசிச்சதுண்டா, நாம் 40 வருடங்கள் வேலை செய்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று? ஒரு நிமிடம் இதை ஆழமாக சிந்தியுங்கள். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு மிகவும் அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. 100 பேரில் ஒரே ஒருவர் மட்டும் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார். 4 பேர் மட்டும் நிதி பாதுகாப்புடன் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள். 5 பேர் ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்க்கையை நடத்த தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலை. 36 பேர் அந்த நிலையை அடையும் முன் உயிரிழக்கலாம். மீதமுள்ள 54 பேர் குடும்பம், நண்பர்கள் அல்லது அரசாங்கத்தின் மீது அதிகமாக சார்ந்திருப்பார்கள். அதாவது 5% of the people achieve financial freedom and 95% of the people live in struggle, uncertainty or dependency. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய நேரம், 5% people இருக்கிற குரூப்பில் இருக்கணுமா அல்லது 95% people இருக்கிற குரூப்பில் இருக்கணுமா? இது ஒரு சாதாரண புள்ளி விவரம் அல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. ஏனெனில் நாம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும், நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நினைப்பது மட்டும் போதாது, நாம் மாற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உதவி இல்லாமல் போராடுகிறீர்கள். அப்போது யாராவது ஒருவர் நமக்கு லைஃப் சேவர் கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதேபோல் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு லைஃப் சேவர் தேவை. அந்த லைஃப் சேவர் என்னவென்றால், அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, த மிராக்கிள் மார்னிங் என்ற புத்தகம். காலை 8 மணிக்குள் உங்களை மாற்றக்கூடிய 6 பழக்கங்கள். அந்த பழக்கங்களை தினமும் பின்பற்றப்பட வேண்டும். அந்த பழக்கங்கள் நம்முள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நான் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை செயல்படுத்த தொடங்கி 2 மாதங்கள் ஆகின்றன. இடையில் ஒரு நாளை கூட நான் தவறவிடவில்லை. உண்மையில் நான் ஒன்றை துவங்கி ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து அதில் ஈடுபடுவது இதுதான் முதல் முறை. தினமும் என்னை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் நான் அதிகமாக கற்றுக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கிறேன். இத்திட்டம் என்னை வெகுவாக கவர்ந்துள்ளது. மனிதர்கள் தங்களுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உதவக்கூடிய மிக சிறந்த 6 பழக்கங்களை எடுத்து தினமும் அதிகாலையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக ஹால் மாற்றியுள்ளார். ஹால் எல்ராட். இவரது வாழ்க்கை எளிதாக இல்லை. 20 வயதில் அவர் ஒரு பெரிய விபத்தில் சிக்கினார். ஒரு கடுமையான மோதல். அவரது இதயம் 6 நிமிடங்கள் நின்றுவிட்டது. மருத்துவ உதவியாளர்கள் அவரை மீட்டு உயிரை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டனர். அவரது இதயம் மீண்டும் துடிக்கத் தொடங்கியது. மருத்துவமனையில் 6 நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்து மீண்டு எழுந்தபோது மருத்துவர்கள், நீங்கள் ஒருபோதும் நடக்க முடியாது என்ற செய்தியை அவரிடம் கூறினார்கள். உள்ளது உள்ளபடி யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்பு மட்டும் இருந்துவிட்டால் எது ஒன்றும் சாத்தியம் என்பது அப்பட்டமான உண்மை என்பதை புரிந்து கொண்டார். நம்முடைய கடந்த கால சூழல்களையும் தற்போதைய சூழல்களையும் பற்றி குறை கூறுவதில் எந்த பயனும் இல்லை. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் நாம் முழு பொறுப்பேற்றுக் கொள்வதிலிருந்தும் வேறு எவரை பற்றியும் குறை கூறாமல் இருப்பதிலிருந்துதான் அது தொடங்குகிறது. உங்கள் வாழ்வின் உள்ள எல்லாவற்றிற்கும் நீங்கள் எந்த அளவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒன்றை மாற்றுவதற்காகவோ அல்லது உருவாக்குவதற்காகவோ
தேவையான தனிப்பட்ட சக்தி உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிறது. பொறுப்பேற்றல் என்பது வேறு, குறை கூறுதல் என்பது வேறு. குறை கூறுதல் என்பது தவறு யாருடையது என்பதை தீர்மானிக்கிறது. பொறுப்பேற்றல் என்பது விஷயங்களை மேம்படுத்த யார் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. அவருக்கு நடந்த விபத்தை பற்றி கவலைப்படாமல் அவரது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தார். எனவே தவறு யாருடையது என்பது ஒரு பொருட்டல்ல. கடந்த காலத்தை ஓர் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் வாழ விரும்புகின்ற வாழ்க்கையை உருவாக்க இன்றிலிருந்து முயற்சிப்பதுதான் முக்கியம் என்பதை உணரத் தொடங்கினார். அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு அவரது வாழ்க்கையில் வெற்றி பெற உதவிய அந்த 6 பழக்கங்கள்தான் சேவர்ஸ். யுவர் மார்னிங் டிஃபைன்ஸ் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் நாளை எப்படி தொடங்குகிறீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை அதிகரித்து உங்களுடைய வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான ஓர் அழைப்பாக இப்புத்தகத்தை நீங்கள் கருத வேண்டும். அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் புகுத்தி நீங்கள் அதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நீங்கள் இதுவரை கனவு கண்டு வந்திருந்த வெற்றி உங்களை வந்தடைவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நோக்கத்துடன் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருப்பது அன்றைய தினம் உங்கள் வசமாகிவிட்டது போன்ற உணர்வை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் ஒன்றல்ல. ஓர் ஆழமான நிலையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உடல் ரீதியான, அறிவு ரீதியான, உணர்வு ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான அம்சங்களை உள்ளடக்கியதுதான் வாழ்க்கை. நீங்கள் உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழுவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். அதற்காக இந்த புத்தகத்தின் ஆசிரியர் 6 நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு செயற்திட்டத்தை வடிவமைத்துள்ளார். இந்த எளிய தினசரி பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவை. அதுதான் சேவர்ஸ். நாம் அதிகாலை எழுந்தவுடன் கடைபிடிக்க வேண்டிய முதல் நடவடிக்கை எஸ் ஃபார் சைலன்ஸ். நீங்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை உடனடியாக குறைக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளையும் மௌனத்தோடு துவங்க வேண்டும். அது உங்களுக்கு அமைதியும் தெளிவையும் கொடுக்கும். அமைதி என்பது வெறும் சத்தமில்லாத நிலை அல்ல. அது உங்கள் மனதுடன் நீங்கள் இணையும் நேரம். நாம் தினமும் எழுந்தவுடன் என்ன செய்கிறோம்? சமூக வலைத்தளங்களிலிருந்து வரும் பதிவுகளை காண மனம் ஓட ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் நாளை அமைதியாக தொடங்கினால் உங்கள் மனம் தெளிவாகும். நீங்கள் இவ்வாறு முயற்சி செய்யலாம். 5 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும், உங்கள் கவனத்தை அதிகரிக்கும். நாள் முழுவதும் நீங்கள் கட்டுப்பாடுடன் இருக்க உதவும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு ஓர் உல்லாச பயணத்திற்கு செல்வதற்கு ஒப்பானது தினசரி தியானம். நீங்கள் தியானத்திலிருந்து வெளியே வந்த பிறகு உங்கள் பிரச்சனைகள் மாயமாக மறைந்து விடாது என்றாலும் அவற்றை தீர்ப்பதற்கான மனநிலையை அப்போது நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பீர்கள். 2வது நடவடிக்கை ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ். உறுதியான உறுதிமொழிகள், அதாவது சுய பிரகடனம். நீங்கள் யாராக விரும்புகிறீர்கள், என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் போன்றவற்றை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டும். நாளடைவில் உங்களுடைய ஆழ்மனம் அவற்றை நம்பத் தொடங்கும்.
அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கும். அப்போது உங்கள் கனவு நனவாகும். நாம் நமக்குள் பேசும் வார்த்தைகள் நம் வாழ்க்கையை அமைக்கிறது. பல நேரங்களில் நாம் சொல்வது என்னால் முடியாது. இந்த எண்ணங்கள் நம்மை பின்னுக்கு தள்ளுகிறது. ஆனால் நீங்கள் தினமும் உங்கள் மனதுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்தால் அது மெதுவாக உங்கள் நம்பிக்கையை மாற்றும். உதாரணமாக, நான் தினமும் முன்னேறுகிறேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும். முதலில் இது போலி மாதிரி தோன்றலாம், ஆனால் தொடர்ந்து சொன்னால் அது உங்கள் உண்மையாக மாறும். மூன்றாவது நடவடிக்கை வி ஃபார் விஷுவலைசேஷன், கற்பனை சக்தி. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முன் உங்கள் மனதில் அதை பார்க்க வேண்டும். கற்பனை என்பது உங்கள் எதிர்காலத்தை முன்னதாக அனுபவிப்பது. கண்களை மூடி நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள். உங்கள் கனவு வீடு, உங்கள் வெற்றி, உங்கள் குடும்ப மகிழ்ச்சி. அதை உணருங்கள். அந்த உணர்வு உங்கள் செயல்களை மாற்றும். உங்கள் மூளை நீங்கள் கற்பனை செய்வதை உண்மையாக மாற்ற முயற்சி செய்யும். நான்காவது நடவடிக்கை இ ஃபார் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. நம் உடல் இல்லாமல் நம் கனவுகள் ஒன்றும் அர்த்தமில்லை. பலர் சொல்வார்கள், எனக்கு நேரமில்லை என்று. ஆனால் உண்மை என்ன? நாம் நேரம் உருவாக்க வேண்டும். உடற்பயிற்சி என்றால் ஜிம் போக வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இவ்வாறு செய்யலாம்: 10 நிமிடம் நடைப்பயிற்சி, லேசான ஸ்ட்ரெச்சிங் மற்றும் யோகா. இது உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யும். நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஐந்தாவது நடவடிக்கை ஆர் ஃபார் ரீடிங், படிப்பது. நீங்கள் யாருடன் நேரம் செலவிடுகிறீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். புத்தகங்கள் மிகச்சிறந்த நண்பர்கள். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய உலகத்தை திறக்கும். நீங்கள் தினமும் 10 அல்லது 15 நிமிடம் படித்தால் உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் அறிவு அதிகரிக்கும், உங்கள் முடிவுகள் மேம்படும். ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறலாம். ஆறாவது நடவடிக்கை எஸ் ஃபார் ஸ்கிரிபிளிங், எழுதுதல். நாம் நினைப்பது நமக்கே சில நேரங்களில் தெளிவாக இருக்காது. ஆனால் அதை எழுதும்போது அது தெளிவாகிறது. நாம் தினமும் இவ்வாறு செய்யலாம்: இன்று நாம் யாருக்கு நன்றி கடன் பெற்றுள்ளோம், யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும், என் இலக்குகள் என்ன, இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன். இவ்வாறு எழுதுவதால் உங்கள் மனதை சுத்தப்படுத்தும், உங்கள் வளர்ச்சியை பதிவு செய்யும். நீங்கள் சில மாதங்கள் கழித்து பார்த்தால் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் என்று தெரியும். இந்த 6 பழக்கங்களையும் நாம் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் ஒவ்வொன்றாக முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்ய சிறிய முடிவு, பெரிய மாற்றம். இந்த 6 பழக்கங்கள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. ஒரே நாளில் பெரிய மாற்றம் வராது, ஆனால் தினசரி சிறிய மாற்றங்கள் ஒரு நாள் பெரிய அதிசயமாக மாறும்.